அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை கூறி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அல்லாஹுவின் நல்லடியார்கள் மற்றும் இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுவினுடைய அருள், கிருபை, ரஹமத்தும், சாந்தியும், சமாதானமும், ஒற்றுமையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹு தஆலா நம்மை எல்லாம் எப்படி ஒன்று கூட்டுகின்றானோ அதுபோன்று இன்ஷா அல்லாஹ் நாளை மஹ்ஷர் மைதானத்தில் அர்ஷின் நிழலில் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரம் பிடித்தவர்களாக அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெற்று நம்முடைய முன்னோர்களோடும் நம்முடைய சந்ததிகளோடும் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று ரஜபு பிறை 9 என்பதை நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். இந்த மாதங்களையும் பிறைகளிலும் நாம் எப்பொழுதும் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா படைத்த நாட்களில் மிக அற்புதமான நாளாக, சிறந்த ஒரு நாளாக இந்த ஜும்ஆவுடைய நாளை நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றான். ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு சிறப்பான தினத்தை, நல்ல தினமாக, அவர்கள் கொண்டாடக்கூடிய தினமாக ஆக்கி தந்ததோடு, யூதர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுடைய பொறுப்பிலேயே கொடுத்துட்டான். உங்களுக்கு நீங்கள் அமல் செய்வதற்கு என்ன நாளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் அவர்களுடைய கௌமுகளாகிய பனு இஸ்ரவேலர்கள் இல்ல இல்ல, எங்களுக்கு வெள்ளிக்கிழமை தான் வேண்டாம், சனிக்கிழமை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கும் பாருங்க, யூதர்கள் சனிக்கிழமை தினத்தை வேற எந்த வேலையும் செய்ய மாட்டான். அவங்களுடைய ஆபீஸ் வேலையும் செய்ய மாட்டான், வீட்டு வேலை கூட செய்ய மாட்டாங்க, சமையல் கூட பண்ண மாட்டாங்க. அந்த சனிக்கிழமையுடைய தினத்தை முழுமையாக தங்களை வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுத்திக் கொள்வார்கள். இது அல்லாஹ்வினுடைய கட்டளை. அன்பிற்குரிய பெருமக்களே, அதுபோன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கௌமுகள் ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுத்ததின் காரணமாக இன்றளவும் கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமையை ஒரு நன்னாளாக, அவர்களுடைய வணக்க வழிபாடுக்கு ஒரு உகந்த நாளாக தேர்ந்தெடுத்ததோடு மட்டுமல்லாமல், அன்றைய நாளையில் அவர்கள் ஒரு குதூகலமாக, சந்தோஷமாக ஒன்றிணையக்கூடிய ஒரு அற்புத நாளாக ஆக்கி கொண்டார்கள். அதுபோன்று அல்லாஹ் தஆலா இஸ்லாமியர்களாகிய நமக்கு இந்த ஜும்ஆவுடைய நாளை அல்லாஹ்வே தேர்ந்தெடுத்தான். வெள்ளிக்கிழமையில் நீங்கள் எல்லாம் ஒன்று கூட வேண்டும், இந்த ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். இந்த ஜும்ஆவுடைய தொழுகையின் அந்தஸ்து, முக்கியத்துவம் எந்த அளவிற்கு உயர்ந்தது என்று சொன்னால், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாளையில் உங்களை தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய வியாபாரத்தை எல்லாம் நீங்க என்ன செஞ்சிடணும்? ஸ்டாப் பண்ணிடணும், கடைகளை மூடிடணும். நம்ம என்ன செய்வோம்? இந்த பாங்க் இப்பதானே சொன்னாங்க, கொஞ்ச நேரம் ஆகட்டும், பயான் இப்பதானே ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் போகட்டும், பயான் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடையை மூடிக்கிடுவோம். என்ன இப்பதானே குத்துபா ஆரம்பிச்சிருக்கிறாங்க, குத்துபா 1வது குத்துபா முடியட்டும்,
1வது குத்துபா இப்பதான் முடிஞ்சிருக்கு, 2வது குத்துபா முடியட்டும் என்று அந்த இகாமத்து சொல்ற வரைக்கும் வியாபாரம் பண்ணாதீங்க என்று அல்லாஹு தஆலா ரொம்ப கண்டிப்பாக சொல்றான். அதை நாம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய விளைவுகளை நாம தான் சந்திக்கணும். ஏன்னா சனிக்கிழமை வாசிகளாகிய யூதர்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த நாள் அவங்க தேர்ந்தெடுத்தாலும் அல்லாஹாலா சொன்ன நாள் அவங்களுக்கு என்னமோ வெள்ளிக்கிழமை தான். ஆனா அவங்க வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்துக்கிறல, சனிக்கிழமை தான் வேணும்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தான் அவங்களுக்கு அதிகமான மீன் போக்குவரத்துகள் எல்லாம் அவர்களுடைய வலைகளில் அதிகமாக மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதனால அவங்க சனிக்கிழமை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா அல்லாஹ் என்ன பண்ணா, நீ அப்படியா செய்யற என்று அல்லாஹு தஆலா சனிக்கிழமையில அதிகமா மீன் வரத்தை அதிகமாக்குனான். அப்ப இவங்க என்ன செஞ்சாங்க, அப்ப இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குதா, அப்படின்னா என்ன செய்வோம், மீன் பிடிக்க போக கூடாது, மீனுக்கு வலைய விரிச்சிட்டு வந்துருவோம், சனிக்கிழமை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செஞ்சுக்கிடுவோம், மீனை நம்ம கைப்பற்றிக் கொள்ளலாம் என்பதாக அவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த மாதிரியான ஒரு ரூட்டை ஃபாலோ பண்ணாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா அது வன்மையாக கண்டிச்சு அவர்களுடைய பெரிய அதாபுகள்லாம் கொடுத்தான். நான் என்ன சொல்ல வர்றேன்டா, எப்பொழுது ஜும்மாவிற்காக அல்லாஹ் தஆலா ஒரு கட்டளையை கொடுத்ததற்கு பிறகு நாம் அந்த ஜும்மாவிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நம்முடைய சொந்த வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அது வியாபாரமாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த வேலையாக, குடும்ப வேலையாக இருக்கட்டும் அல்லது நீங்க வேறு எந்த வேலையாக இருந்தாலும் சரிதான், அதற்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அதற்குண்டான தண்டனையை நிச்சயம் கொடுப்பான் என்பதற்கு இந்த குர்ஆன் நமக்கு சான்றாக இருக்குகின்றது. அதுக்குத்தான் அவங்களுக்கு பேரே சனிக்கிழமை வாசிகள் என்பதாக நமக்கு சொல்லப்பட்டது. அன்பான பெருமக்களே, அப்படிப்பட்ட இந்த ஜும்மாவுடைய நாளையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மற்ற நாட்களில் தொழுகாதவர்கள் கூட ஜும்மாவுடைய நாளையில தொழுக வந்துருவாங்க. ஈமான் பலகீனமானவர்கள் கூட ஜும்மா விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி தொழுக வரக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அந்த ஜும்மாவை அவர்கள் உயர்வாக நினைப்பதின் காரணத்தினால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு, அதாவது அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவங்க என்ன செய்யறாங்க, செய்கின்றார்கள். என் அன்பிற்குரிய பெருமக்களே, இந்த ஜும்மாவுடைய தினத்தினுடைய சிறப்பை பற்றி நாம் சொல்லணும் சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய யூதர்கள் சொல்லுவார்கள், இஸ்லாமியர்களை நாம் அசைக்க முடியாது என்று சொன்னால் அது நிச்சயமான உறுதி. இஸ்லாமியர் நம்மளால் ஒண்ணு செய்ய முடியாது. 4 விஷயத்தை அவர்கள் சரியாக பின்பற்றி கொண்டு இருக்கும் வரை நம்மளால் என்ன செய்ய முடியாது, இஸ்லாமியர்களை வென்றெடுக்க முடியாது. இத்தனை நாள் ஆச்சு, கொஞ்சமான சொற்பமான முஸ்லிம்கள் தான், சொற்பமான ஆயுதங்கள் தான், சொற்பமான வாலிபர்கள் தான் அங்க இருக்கக்கூடிய பலஸ்தீன்ல இன்னைக்கு வரைக்கும் அவனால என்ன செய்ய முடியல, அவங்களை வென்றெடுக்க முடியல. அதுக்கு காரணம் கேட்கும் போது அவன் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, அவர்கள் குர்ஆனை ஓதக்கூடிய காலங்கள் எல்லாம் அவர்களை நம்மால் என்ன செய்ய முடியாது, நிச்சயம் வெற்றி கொள்ள முடியாது. இரண்டாவதாக அவன் சொன்ன வார்த்தை, ஜும்மாவுடைய நாளையில் அவர்கள் ஜும்மாவிற்காக ஒன்று கூடக்கூடிய காலம் எல்லாம் நம்மளால் என்ன செய்ய முடியாது, இஸ்லாமியர்களை வெற்றி கொள்ள முடியாது. அதற்கு அடுத்ததாக சொன்னான், அந்த மதரசா என்று சொல்லக்கூடிய மக்தபு பாடசாலைகள் நடக்கும் காலமெல்லாம் இஸ்லாமியர்களை நம்மளால் அசைக்க கூட முடியாது என்பதாக அவன் சொன்ன அந்த வார்த்தைகள் இன்று நமக்கு எடுத்துக்காட்டாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பெருமக்களே, அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜும்ஆவுடைய நாளின் சிறப்பை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் ஜும்ஆவுடைய நாள், ஜும்ஆ என்ற பெயர் ஏன் ஏற்பட்டது தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அரஃபா மைதானத்திலே ஒன்று சேர்ந்த நாள். ஜும்ஆ என்றால் ஒன்று சேருதல் என்பதாக அர்த்தம். இப்ப நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து இருக்கோம் இல்லையா, இதற்குத்தான் ஜும்ஆ என்பதாக பொருள் கொள்ளப்படுகின்றது. அன்பிற்குரிய பெருமக்களே, அப்படி இருவரும் ஒன்று சேர்ந்த அந்த நாள் இந்த வெள்ளிக்கிழமையாக இருந்ததின் காரணத்தினால் இந்த நாளுக்கு ஜும்ஆவுடைய
தினம் என்பதாக அற்புதமாக நமக்கு பெயர் சூட்டி வைத்து இருக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த ஜும்ஆவுடைய நாளையில்தான் உலகம் அழிக்கப்படும், கியாமத் நாள் ஏற்படும். ஒவ்வொரு ஜும்ஆவுடைய தினத்திலும் நல்லோர்கள் எல்லாம் அதிர்ச்சி கொள்வார்களாம். இந்த வாரம் உலகம் அழிஞ்சிருமோ, அடுத்த வெள்ளிக்கிழமை உலகம் அழிந்து விடுமோ என்று வெள்ளிக்கிழமையினுடைய அந்த அந்தஸ்தை எல்லாம் பெருமான் சொன்னாங்க. சூர் ஊதப்படும் பெருமக்களே, சூர் ஊதப்படும். அப்படி சூர் ஊதக்கூடிய அந்த நாளும் வெள்ளிக்கிழமை என்பதாக சொன்னார்கள். முதல்ல ஒரு சூர் ஊதப்படும். அந்த சூர் ஊதப்பட்ட பொழுது பூமியில் இருந்து எல்லாம் செஞ்சிருமா, வெளியே வந்துருமா. வாசரஜத்தில் அருது மிஸ்காலஹா, அந்த பூமியில் இருந்து வரக்கூடிய அனைத்தும் அந்த கியாமத்தினுடைய அத்தாட்சிகளாக, சாட்சிகளாக அவைகள் வெளிகெழும்பும் என்பதாக சொல்லப்படுகின்றது. அதற்கு அடுத்ததாக அந்த நாள் வெள்ளிக்கிழமையா இருக்குது. உலகம் முழுவதும் என்ன செய்யப்பட்டுரும், அழிக்கப்பட்டுரும். ஒரு உயிர் கூட இருக்காது. எத்தனை ஆண்டு காலங்கள் அப்படியே அமைதியாக இருக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் ஒருவன் மட்டும் தான் இருப்பான். அப்பொழுது மீண்டும் இந்த துன்யாவை விழிக்க செய்வதற்காக அல்லாஹு தஆலா மீண்டும் சூர் ஊதுவதற்காக இஸ்ராஃபீலை எழுப்புவான். இஸ்ராஃபீல் எழுந்து சூர் ஊதுவார்கள். அந்த சூரை, அந்த சப்தத்தை உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கடைசி மனிதர் வரை கேட்பார்கள். அன்றைய நாளும் வெள்ளிக்கிழமையுடைய நாள் என்பதாக நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கின்றது. அன்பிற்குரிய பெருமக்களே, இந்த ஜும்ஆவுடைய நாளின் தினத்திலே நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான செயல்கள் நம்ம எல்லாரும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நினைவுபடுத்துவதற்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் கவனத்தில் கொள்ளுங்கள். இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா, வெள்ளிக்கிழமை என்று முதலில் நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஜும்ஆவுடைய தினத்தன்று நிகம் வெட்டுவது சுன்னத்தாக இருக்குகின்றது. நிகம் வெட்டுறதுன்னு சொன்னா சுன்னத்தான முறையில் நிகம் வெட்ட வேண்டும். நிகம் வெட்டக்கூடிய அந்த முறைகளை கூட நாம் பல முறை சொல்லியிருந்தாலும் நினைவுபடுத்துவதற்காக மீண்டும் ஒரு முறை வலது பக்கம் இருக்கக்கூடிய ஆட்காட்டி விரலில் முதலில் நம்ம என்ன செய்யணும், நகம் வெட்டணும். அதற்கடுத்து நடுவிரல், அதற்கடுத்து மோதிர விரல், அதற்கடுத்து வலதுகையினுடைய சுண்டு விரல், அதற்கடுத்ததாக இடதுகையினுடைய சுண்டு விரலுக்கு அதற்கப்புறம் மோதிர விரல், இடதுகையினுடைய நடுவிரல், அப்புறம் ஆட்காட்டி விரல், அப்புறம் இடதுகையினுடைய கட்டை விரல், கடைசியாக வலதுகையினுடைய கட்டை விரலுடைய சுண்ணத்து. அது இப்படி நகம் வெட்டுறது சுண்ணத்தான நடைமுறையாக இருக்குது. கால் நகத்தை எப்படி வெட்டணும் அப்படின்னு சொன்னா, வலது காலினுடைய சுண்டு விரலில் முதலில் ஆரம்பித்து வரிசையாக இடது காலினுடைய சுண்டு விரலில் நகத்தை வெட்டி முடிப்பது சுண்ணத்தான வழிமுறை. முதல்ல இதை செஞ்சிடணும். அதுக்கு அடுத்து இன்று ஜும்ஆ தொழுகை டெய்லி தான் குளிக்கிறோம், குளிக்காத நாள்லாம் இருக்காது. அப்படி குளிக்காதவங்க கூட வெள்ளிக்கிழமை குளிப்பது சுன்னத் என்பதாகவும், இமாம் அபூ ஹனீஃபா போன்றவர்கள் இன்றைய நாளையில் குளிப்பது வாஜிப் என்பதாகவுமே எழுதி வைத்திருக்கின்றார்கள். அப்ப குளிக்கும் போது நாம இன்னைக்கு ஜும்ஆ தொழுகைக்கு போகணும், அதனால நல்லா குளிக்கணும் அப்படிங்கிற நியத்தோட குளிக்கணும். குளிக்க ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு ஜும்ஆவுடைய தொழுகைக்காண்டு குளிக்கிற நியத்து வச்சு பிஸ்மில்லா சொல்லி ஒழு செஞ்சு அதற்கப்புறமாக உடல் முழுவதும் நினைத்து நல்ல நறுமணமான சோப்புகளை எல்லாம் தேய்த்து குளித்து வெளியாக வேண்டும். அதற்கு அடுத்ததாக சொல்லுகின்றார்கள், ஜும்ஆ தொழுகைக்காக நம்மிடம் இருக்கக்கூடிய, இது ரொம்ப முக்கியம் பெருமக்களே, ஜும்ஆ தொழுகைக்காக நம்மிடம் இருக்கக்கூடிய ஆடைகளில் உயர்ந்த ஆடையை ஜும்மாவுக்காகவே வச்சுக்கிறோமா. சும்மா சாதாரண காலங்கள்ல போடக்கூடிய ஆடைகளை எல்லாம் ஜும்மாவுக்கு போட வேண்டாம். ஜும்மாவுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஜும்மாவினுடைய மகத்துவத்தை விளங்கியவர்கள் ஜும்மாவுக்கு என்பதாகவே தனியாக ஒரு ஆடை வச்சிருப்பாங்க. சும்மா சாதாரணமா கடத்தரவுக்கு போகும்போது, சாதாரணமா கடற்கரைக்கு போகும்போதெல்லாம் போடக்கூடிய ஆடைகளை ஜும்மாவுக்காக என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது என்பதாகவே நமக்கு இமாம்கள் சொல்லித் தருவாங்க. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுக்காகவே ஒரு தனியான ஆடை வைத்திருப்பார்கள். பெருநாளைக்கு என்று அற்புதமான ஆடைகளை அவர்கள் அணிவார்கள் என்பதாக ஹதீஸ் கிரந்தங்களில் நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரிய பெருமக்களே, அதற்கடுத்து
ஜும்ஆவுக்கு வருகை தரக்கூடிய விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு கவனக்குறைவாக இருக்கிறவங்க தான் சொல்றேன். எந்த அளவுக்கு கவனக்குறைவாக இருக்கிறோம் என்று சொன்னால், ஜும்ஆவுடைய மகத்துவத்தை பாழ்படுத்தக்கூடிய அளவிற்கு மோசமாக இருக்கின்றோம். அன்பிற்குரிய பெருமக்களே, நமக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு இப்ப நிறைய நம்மளுடைய பள்ளியில மேக்சிமம் மற்ற பள்ளிகள் மாதிரி எல்லாம் இல்லாம பயான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பள்ளி நிறைஞ்சிருது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். சில பள்ளிகளை எல்லாம் பார்த்தோம்னு சொன்ன பயான ஆரம்பிக்கிற வரைக்கும் யாரும் வர மாட்டாங்க. பயான ஆரம்பிச்சு பயான் பாதி ஓடும் போதுதான் பாதி பள்ளி என்ன செஞ்சிருக்கும், நிறைஞ்சிருக்கும். அந்த மாதிரியான ஒரு துர்பாக்கியமான நிலையில எல்லாம் நம்ம ஊர் இல்லை என்றாலும், தாமதமாக வரக்கூடியவர்கள் கொஞ்சம் நன்கு விளங்கி கொள்ள வேண்டும். பள்ளிவாசலுக்கு எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வர வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், பிரபலியமான ஒரு ஹதீஸ் இருக்குகின்றது. யார் பள்ளிவாசலுக்கு முதலில் வருகின்றார்களோ அவர்களுக்கு ஒரு ஒட்டகையின் குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும் என்பதாகவும், இரண்டாவதாக வரக்கூடியவர்களுக்கு ஒட்டகையினுடைய மாடு குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும் என்பதாகவும், அதற்கடுத்து ஆடு, கோழி, முட்டை வரைக்கும் குர்பானி கொடுத்த நன்மையை எழுதுகின்றார்கள். முதலில் வருவது என்று சொன்னால் எப்ப? முதல் நகரம் அடிக்கிறாங்களே அப்ப நினைக்கிறீங்களா? இல்ல, அந்த ஜவால் முஃபஸ்ஸல் என்று சொல்லக்கூடிய சூரியன் உதயமாகி காலை உணவு சாப்பிடக்கூடிய நேரத்திலேயே பள்ளிக்கு வர ஆரம்பிச்சிடணுமா? அதுதான் ஜும்ஆவுடைய அந்தஸ்தை விளங்கியதற்குண்டான ஒரு செயல்பாடு என்பதாகவே நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். எவ்வளவு காலையில் சொன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 மணிக்கெல்லாம் ஜும்ஆ தொழுகைக்கு வருவதற்கு முயற்சி செய்யணும். அப்படி வரக்கூடிய ஆட்கள் எல்லாம் நம்மளுடைய பள்ளியில இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது குறைஞ்சுக்கிட்டு இருக்குது. அல்லாஹ் தஆலா அவர்களுடைய ஹயாத் எல்லாம் என்ன செஞ்சுட்டான், வாங்கிக்கிட்டான். அன்பிற்குரிய பெருமக்களே, அது போன்று வருகை தரக்கூடிய அவர்களுக்கு ஒரு ஒட்டகம் குர்பானி கிடைக்கும் என்று சொன்னால் அது எப்பேற்பட்ட அற்புதமான விஷயம். அப்படின்னா முதல்ல வர்றாங்க அவங்களுக்கு மட்டுமா? அப்படி இல்லை. முதலில் வருவது என்று சொன்னால் குறைஞ்சபட்சம் அந்த 1.25 மணி நேரம் என்ன செய்யணும்? அந்த 1.25 மணி நேரம், அதாவது காலையில ஒரு 9:30 மணி 10 மணியில இருந்து 1.25 மணி நேரம் அந்த நேரத்துக்குள்ள யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும் என்பதாகவும், அதற்கடுத்த 1.25 மணி நேரம் வரக்கூடியவர்களுக்கு எல்லாத்துக்குமே மாடு குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும் என்பதாகவும், அதற்கு அடுத்து வரக்கூடிய அனைவருக்குமே ஆடு குர்பானி கொடுத்த நன்மையும் கிடைக்கும் என்பதாகவும், அப்புறம் கோழி, அப்புறம் முட்டை என்பதாக சொல்வார்கள். ஆனால் எப்பொழுது இமாம் பயான் ஆரம்பித்து விடுகின்றாரோ, எப்பொழுது இமாம் வெள்ளிக்கிழமையுடைய குத்துபாவை ஆரம்பித்து விடுகின்றாரோ, குத்துபான்னு சொன்ன இமாம் மெம்பர் படியில ஏறி ஓதுறதுதான் குத்துபா என்பதாக நினைக்க கூடாது. இமாம் நின்று பேசக்கூடிய இதுவும் உங்களுக்கு குத்துபா தான். இந்த குத்துபா ஓதுறதுக்கு முன்னாடியே இந்த ஒட்டகம், ஆடு, மாடு குர்பானின் நன்மை எழுதிக்கிட்டு இருக்காங்கல்ல மலக்குமார்கள், அவங்க ஜுபிதத்து தஃப்தர் அவங்களுடைய ஏட்டை மூடிட்டு உள்ள வந்துருவாங்களாம், பள்ளிக்குள்ள வந்துருவாங்களாம். அதுக்கப்புறம் வர்றவங்களுக்கு முட்டையினுடைய நன்மை கூட கிடைக்காது என்பதாக சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் ஜும்ஆவுடைய மகத்துவத்தை நாம் எந்த அளவு விளக்கி செயல்பட வேண்டும் என்பதை நாம் கொஞ்சம் கவனத்தில் வைக்க வேண்டும். அன்பிற்குரிய பெருமக்களே, அன்பானவர்களே, அப்படி ஜும்ஆவுக்காக வரக்கூடிய பெருமக்கள் நடந்து வருவது மிக சிறந்தது என்பதாக நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கின்றது. நடந்து வர்றோம் சொன்னா ஒரு 8க்கு ஒரு நன்மை எழுதப்பட்டு, ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு, ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகின்றது என்பதாக சொன்னால் நாம நடந்து வரக்கூடிய அந்த நன்மையை முழுமையாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி நடந்து வரக்கூடியவர்கள் அந்த முழுமையான நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த ஜும்ஆவுடைய பயானை காது தாழ்த்து கேட்பதிலே கவனம் கொள்ள வேண்டும். ஜும்ஆவுடைய பயான காது தாழ்த்தி கேட்பதிலே அவர்கள் காது தாழ்த்தி கேட்பார்கள், வாய் மூடி இருப்பார்கள். இது ரொம்ப முக்கியம். எது? பயான் செய்யும் பொழுது தேவையில்லாத பேச்சுகளை பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். நம்ம பார்க்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு நம்ம ஜும்மாவை வெளி கூடாரத்துல நடத்தக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறதுனால இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அல்ஹம்துலில்லாஹ் அமைதியாக பயானை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம். அதே சமயத்துல நாம உள்ள இருந்து பயான் செய்யும் பொழுது பெருமக்களே,
வெளியில் நடக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும், ரொம்ப கவலையாவும் வேதனையாவும் இருக்கும். அதை சொல்லணும்னு நினைப்போம். ஆனா எப்பொழுதுமே வார வாரம் சொல்றதை பார்த்தா மக்களுக்கு அது என்ன செய்யுது, சலிப்பு ஏற்படுத்துது. நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னு சொன்னா அது யாரையும் மனசு வேதனைப்படுத்துவதற்காக இல்லை. இந்த ஜும்மாவுடைய சிறப்பை நம்முடைய மனதில் விளங்க வைப்பதற்காக ஒரு பயானுடைய நிகழ்ச்சி நடத்தும் பொழுது அதை சொல்லுவோம்னு சொன்னா அதுக்காக வேண்டி நாம் என்ன செய்யக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, யாரையும் வேதனைப்படுத்துவது நோக்கம் இல்ல. சொல்லக்கூடிய செய்திகளை காது தாழ்த்தி கேட்க வேண்டும் என்பது மிக முக்கியம் என்பதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பான பெருமக்களே, அப்படி கேட்பவர்களுக்கு என்ன கூலி தெரியுமா? லஹு அஜ்ருன் அமில சனத்துன் சுவாமி சியாமஹா வ கியாமஹா. யார் ஜும்மாவுடைய தினத்தில் வெள்ளனமே வந்து பயானை கேட்டு குத்துபாவை காது தாழ்த்தி கேட்டு அவர் தொழுகையை நிறைவேற்றுகின்றாரோ அவருக்கு என்ன நன்மைன்னு சொன்னா, அவங்களுக்கு ஒரு வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மையும் இரவு முழுவதும் தஹஜ்ஜுத் தொழுத நன்மையும் கிடைக்கும் என்பதாக பெருமக்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஒன்னு விளங்கிக்கிறங்க, யார் ஜும்மாவுடைய நேரத்தில் இமாம் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் பேசுகின்றாரோ, மன் தகப்பர கமஸல மன் தகல்லம கமஸல ஹிமாரின், யார் அந்த நேரத்துல பேசுறாங்களோ அவங்க கழுதைன்னு சொன்னாங்க, அவங்கள கழுதைன்னு சொன்னாங்க. பெருமக்களே, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஹதீஸ். இந்த ஹதீஸ் நாம நினைவில் வச்சிருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த ஜும்மாவுடைய நாளை நம்ம வீணாக்கிற கூடாது. ஜும்மாவுடைய நாளை வீணாக்கிற கூடாது. அந்த வீணாயிருச்சுன்னு சொன்னா அந்த வாரத்துல ஒரு நாள் தொழுகக்கூடிய தொழுகையை கூட நம்ம வீணாக்கிட்டோம் சொன்னா அப்புறம் நம்ம வாழ்க்கையில என்ன இருக்குது சொல்லுங்க? என்ன இருக்குது? வாரம் கூட நம்ம எந்த தொழுகையும் தொழுகிறது இல்லை, ஒரு தொழுகைக்கு தான் வர்றோம். அந்த ஜும்மாவுடைய நேரத்திலும் நாம தொழுகையை வீணாக்குற மாதிரி செயல்பட்டோம்னு சொன்னா நம்மளுடைய அந்த தொழுகை வீணாகி விடும். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்றாங்க, ஜும்மால உட்கார்ந்து எல்லா சஹாபாக்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துல அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பிரசங்கம் பண்றாங்க? தபாரக்கல்லதி சூராவினுடைய அது எதுக்காண்டு இறக்கப்பட்டுச்சு, அதனுடைய மகிமைகள் என்ன, அதனுடைய சூராவினுடைய விளக்கங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, இந்த தபாரக்கல்லதி சூரா எப்ப இறங்குச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு உபை இப்னு கஅப் சொன்னாங்க, வாய மூடுன்னு சொல்லிட்டு வாயால சொல்லாம சைக்கிணையால என்ன செய்யறாங்க சொல்லிட்டு அமைதியா இருந்துடுறாங்க. தொழுகை முடிஞ்சிச்சு. தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் அபூ தர்தாவை கூப்பிட்டு, இங்க வாங்க, உங்களுடைய தொழுகை உங்களுடைய ஜும்மா வீணாயிருச்சு, உங்களுக்கு ஜும்மா கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே அபூ தர்தா என்ன செஞ்சாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு போய், யா ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி அவர்கிட்ட நான் ஒரு வார்த்தை தான் கேட்டேன், நீங்க சூரத்துல் அந்த தபாரக்கல்லதி சூரா பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, சூரத்துல் முல்க பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க, அந்த சூரா எப்ப இறங்குச்சுன்னு கேட்டேன். இது என்ன தப்பா, வீண் பேச்சா? மார்க்க சம்பந்தமான பேச்சு தானே பேசுனேன், தீன் சம்பந்தமான பேச்சு தானே பேசுனேன், வீணா எதுவுமே பேசலையே, என் ஜும்மா வீணாயிருச்சுன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னும் போது விசுவாசம் சொன்னாங்க, ஆமா அவர் சொன்னது உண்மைதான், உங்க தொழுகை வீணா போச்சு. பக்கத்துல இருக்கிறவங்களை பேசாதன்னு கூட சொல்லக்கூடாதான், பேசின தொழுகை வீணா போயிரும், பேசாதன்னு கூட சொல்லாதான் என்று சொன்னாங்கன்னு சொன்னா ஜும்மாவுடைய மகத்துவம் எந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருக்கின்றது என்று நீங்கள் பாருங்கள். அல்லாஹ் தஆலா இன்னைக்கு இந்த பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இன்னைக்கு 50 பேரும் ஜும்மாவுடைய உரையை நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால இன்னைக்கு யாருமே பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இல்லாம அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கிறான். நம்ம ஜும்மாவை உள்ள நடத்தும் போது, பள்ளியினுடைய உள்பள்ளியில் நடக்கும் போது வெளிப்பள்ளியில் நடக்கக்கூடிய காட்சிகளை கண்கொண்டு பார்க்க முடியல. ரொம்ப மனசெல்லாம் வேதனையாகவும் வருத்தமாகவும் கவலையாகவும் இருக்குது. அதை சொல்ல முடியல அடிக்கடி. ஏன் அப்படின்னா சில பேருக்கு அது எரிச்சலை ஊட்டுகின்றது. நம்ம ஒரு விஷயத்தை இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொன்னா அது எரிச்சலை ஊட்டுகின்றது. இன்னும் வேதனையான ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன், சொல்லுவது என்னுடைய கடமை அல்லவா?
இதை நான் சொல்லாம வேற யாரு சொல்ல முடியும் உங்களுக்கு? இந்த மாதிரி இந்த ஜும்மாவில இப்படி செய்யாதீங்கன்னு நான் சொல்லாம வேறு யாரு சொல்ல முடியும்? யாரும் சொல்ல மாட்டார்கள் பெருமக்களே. இப்ப ஜும்மாவுக்கு வர்றோம், வரக்கூடியது எது? ஜும்மா பள்ளிக்குள்ள வந்துட்டோம்னா என்ன அர்த்தம்? நாமும் நம்முடைய செயல்பாடுகளும் பள்ளிக்கு வெளியில விட்டுறணும். உலக தொடர்பை அறுத்து விட்டு தான் பள்ளிக்குள்ள வரணும். ஜும்மாவுடைய தினத்திலும் கூட பள்ளிவாசலுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு பயான் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும் குத்துபா நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதும் மொபைல் பார்த்து கொண்டிருப்பவர்களை என்ன சொல்லுவது? அன்பிற்குரியவர்களே, நாம இத ஒரு யாரை குட்டி காட்டணுங்கிறதுக்கு நோக்கம் இல்லை, ஜும்மாவுடைய மகத்துவத்தை கூற வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். ஜும்மா ஒரு வாரம் தானே தொழுகிறோம், அதை கூட நம்ம வீணாக்கிட கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான். நம்ம சொல்லிட்டாங்க நாம நினைக்க கூடாது, நாம சொல்லாம வேற யார் சொல்றது? அன்பிற்குரிய பெருமக்களே, இந்த மாதிரியான ஜும்மா இருக்குகின்றது அல்லவா, 2 குத்துபா 2 ரக்காத்து தொழுகைக்கு சமம். எப்பொழுதும் 4 ரக்காத்து தொழுகையை தொழுகக்கூடிய நாம் ஜும்மாவுடைய தினத்தில் 2 ரக்காத்தான் தொழுகிறோம். அந்த 2 ரக்காத்தினுடைய பெருமதியை நாம குத்பாவில் தான் அடைந்து கொள்ள முடியும். ஆக குத்பா ஓதி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல நாம் என்ன செய்யக்கூடாது? வீணாக நம்முடைய நேரத்தையோ செயல்பாடுகளையோ கழித்து விடக்கூடாது. அன்பிற்குரிய பெருமக்களே, பேசிக்கிட்டு இருக்கிறவன பேசாதன்னு கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது மார்க்கம். அதற்கு அடுத்ததாக ஜும்மாவுடைய தினத்தின் நன்மையை வரிசையா சொல்லிக்கிட்டே போகலாம், அடுக்கிக்கிட்டே வரலாம். அன்பிற்குரியவர்களே, இந்த ஜும்மாவுடைய நாளையில ஒரு முக்கியமான அமல் இருக்குகின்றது, அதுதான் துஆ. இந்த துஆ இருக்குகின்றதே, நம்மளுடைய வாழ்க்கையில் எப்ப துஆ ஏற்றுக்கொள்ளப்படும், எந்த துஆவை ஏற்றுக்கொள்ளப்படும் நமக்கு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வெள்ளிக்கிழமையில் நமக்கு ஒரு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நேரத்துல கேட்கப்படக்கூடிய துஆவை அல்லாஹு தஆலா முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றான் என்பதாக நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜும்ஆவுடைய நாளையில துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக சொல்லி இருக்கிறீங்களே, எந்த நேரம் என்பதாக கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் அதாவது இமாம் மெம்பர் படியில் ஏறக்கூடிய நேரம் அல்லது இமாம் மெம்பர் படியில குத்துபா ஓதக்கூடிய அந்த நேரத்தை தவிர 2 குத்துபாவுக்கு நடுவுல அமரக்கூடிய நேரம் அல்லது இமாம் மெம்பர் படியில் இருந்து இறங்கக்கூடிய நேரம், இது போன்ற சில குறிப்பான நேரங்களை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. அப்ப அந்த குத்துபாவுடைய நேரத்துல குத்துபா ஓதும் போது காது தாழ்த்தி கேட்பது மிக முக்கியமான ஒரு கடமை. அதை வாஜிப் என்பதாகவே நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்குது. அந்த குத்துபாவை ஓதி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்துல நாம பேசினாலோ பேசாதன்னு சொன்னாலோ நமக்கு ஜும்மாவுடைய தொழுகை வீணாகிவிடும், பாழாகிவிடும், கூடாம போயிரும். அதனால அந்த சமயத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. குத்பா ஓதும் போது காது தாழ்த்தி தான் கேட்கணும். இன்னும் சொல்ல போனால் தலை குனிந்தவர்களாக கிப்லாவை முன்னோக்கியவர்களாக இருக்கணும். அடுத்து இந்த குறிப்பிட்ட நேரம் இருக்குன்னு சொல்லணும் பார்த்தீங்களா, ஏறும் பொழுது இறங்கும் பொழுது இமாம் 2 குத்துபாவுக்கும் நடுவில் அமர்ந்திருக்கும் பொழுது ஓதக்கூடிய அந்த துஆவை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கிறான்னு சொன்னா அந்த நேரத்தை வீணாக்க கூடாது. அதிகமான நேரம் இமாம் உட்கார்ந்து இருக்க மாட்டாரு. படிக்கட்டுல இமாம் ஏறுறதுக்கு அரை மணி நேரம்லாம் ஆகாது. குறிப்பிட்ட துஆவை நாம் என்ன செஞ்சிடணும்? மனசுல வச்சுக்கிறணும். அந்த நேரத்துல அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய அந்த துஆவை நாம கல்புல வச்சுக்கிறணும். மிக முக்கியமா அல்லாஹும்ம மக்ஃபிர்லி வலிவாலிதைய வலி உஸ்தாதி வலி ஜமீஇல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ரஹீமின் சொல்லக்கூடிய அந்த அத்தஹியாத் வரக்கூடிய கடைசி துஆ. இது நமக்கும் நம் பெற்றோர்களுக்கும் நம்மளுடைய குடும்பத்து மக்கள் அனைவருக்கும் உலகில் இருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான அனைவருக்கும் கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான துஆ. அதற்கு அடுத்து ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். இந்த உலகத்திலும் அற்புதமான வாழ்க்கை, மறு உலகத்திலும் அற்புதமான வாழ்க்கையை அந்த நேரத்திலே நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். இதில் குறிப்பாக உங்களுக்கென்று ஒரு அவசியமான தேவை இருக்கலாம், ஒரு அவசியமான ஒரு துஆ இருக்கலாம்.
அந்த துஆவை அந்த நேரத்துல என்ன செஞ்சுக்கிறணும், கேட்டுக்கிறணும். உங்களுடைய குடும்பத்தில் உள்ள விஷயம், அல்லது கணவன் மனைவி விஷயம், அல்லது பிள்ளைகளுடைய திருமண விஷயம், அல்லது நம்மளுடைய வியாபார விஷயம், வெளிநாட்டு விஷயம் என்று ஒரு ஏதாவது ஒரு முக்கியமான துஆவை மனசில் செஞ்சுக்கிறணும், எடுத்து வச்சுக்கிறணும். அது நோய் நொடி சுமத்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, வியாபாரம் சுமத்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, அந்த கொஞ்ச நேரத்துல இந்த துஆவை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், கேட்டுக்கிறணும். அதற்கு அடுத்ததாக சொன்னார்கள், வெள்ளிக்கிழமையினுடைய அசருக்கு பிறகு நாம் உம்மி செலவாத்து சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு செலவாத்து இருக்கின்றது. அந்த செலவாத்தை 80 விடுத்தோம். அதனுடைய நன்மை நிறைய. அதை நாம சொல்றதுக்கு உண்டான நேர அவகாசம் நமக்கு இல்லைங்கிறதுனால அது சுருக்கமா சொல்றேன். அந்த செலவாத்துக்கு பிறகு கேட்கக்கூடிய துஆ கபூல் செய்யப்படும் என்பதாகவும் நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கு. ஆக பெருமக்களே, அப்படிப்பட்ட இந்த அற்புதமான ஜுமாவுடைய நாளை தயவு செய்து வீணாக்கி விடாமல் நாம் கொஞ்சம் அல்லாஹுக்காக இந்த ஜுமாவுடைய நன்மையை பெறுவதற்காக கொஞ்சம் ஒழுக்கமான முறையில ஜுமாவை நாம் அடைந்து அதனுடைய முழு நன்மையையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.